சிறப்புகளை விளங்க வேண்டும் சகோதரர்களே. நாம் யார் என்பதை விளங்க வேண்டும், சிறப்புகளை விளங்க வேண்டும், நாம் எங்கே போகிறோம் என்பதை விளங்க வேண்டும். நாம் போகக்கூடிய இடம் எப்படியான இடம் சகோதரர்களே? நாம் போகக்கூடிய இடம் எப்படியான இடம்? உலகத்தில் நம்பர் 1 அது மக்கா தான். உலகத்தில் நம்பர் 1 சகோதரர்களே, உலகத்தில் நம்பர் 1 யார்? உலகத்தில் நம்பர் 1 யார்? உலகத்தில் சிறந்தவர் யார்? Who is the best? உலகத்தில் மிகச் சிறந்தவர் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது மக்கா. சகோதரர்களே, குர்ஆனை முதலாவது இறக்குவதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது மக்கா. சகோதரர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதலாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தது மக்கா. சகோதரர்களே, முதலாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உண்மையான தோற்றத்தில் வந்தார் மக்கா. என்ன மக்கா அது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரியை பேசுகிறேன், அஜ்யாத் என்ற இடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார். யா முஹம்மத், முஹம்மதே, முஹம்மதே என்பதாக யாரோ கூப்பிட்டார்கள். திரும்பி பார்த்தேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்தையும் பூமியையும் நிறைத்திருந்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்தையும் பூமியையும் நிறைத்திருந்தார். வலஹு சித்தூன ஜனாஹன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் 60 இறக்கைகளை படைத்திருந்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் 60 இறக்கைகளை படைத்திருக்கிறான். முஸ்னத் அஹ்மதில் ரிவாயத் வருகிறது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறக்கைகளை விரித்தால் சகோதரர்களே, அந்த இறக்கையிலிருந்து யுன்தஸரு மின்ஹு அல் யாகூது வத்துர், அந்த இறக்கையிலிருந்து மாணிக்கமும் பேர்ல்ஸும் கொட்டிக்கொண்டே இருக்குமாம். முதலாக தன்னுடைய தோற்றத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காட்டினார் மக்காவில். சகோதரர்களே, உலகத்தில் மிகப்பெரிய பள்ளிவாசல் எது? நான் கேட்கிறேன், உலகத்தில் மிகப்பெரிய பள்ளிவாசல் எது? சகோதரர்களே, உலகத்தில் மிகப்பெரிய பள்ளிவாசல் அது மக்கா, அது காபா. ஒரே நேரத்தில் 2 மில்லியன்ஸ் 2 மில்லியன் 20 லட்சம் மக்கள் தொழக்கூடிய பள்ளிவாசல் அது மக்காவுடைய காபா பள்ளிவாசல். உலகத்தில் மிக விலை உயர்ந்த கட்டிடம் எது? உலகத்தில் ரொம்ப விலை உயர்ந்த கட்டிடம் எது? துபாயில் இருக்குது, பர்ஜ் ஹலீஃபா, புர்ஜ் ஹலீஃபா என்பார்கள் அரபியில். உலகத்தில் மிக உயர்ந்த கட்டிடம் அதுதான். அதான் உலகத்தில் விலை உயர்ந்த கட்டிடம் இல்ல சகோதரர்களே. மலேசியாவில் இருக்கிறதே ட்வின் டவர், அதான் உலகத்தில் விலை உயர்ந்த கட்டிடம் இல்லை. அமெரிக்காவில் உடைந்து விழுந்ததே 110 மாடி, அதான் உலகத்தில் விலை உயர்ந்த கட்டிடம் இல்லை. உலகத்தில் அதிகூடிய செலவில் $100 பில்லியன் கட்டப்பட்ட கட்டிடம் அது காபத்துல்லா. சகோதரர்களே, அல்லாஹ் துனியாவிலும் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான், ஆகிரத்திலும் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். உலகத்தில் ஒவ்வொரு வருடமும் அதிகமான மக்கள் ஜியாரத்து செய்யும் இடம் எது? உலகத்தில் ஒவ்வொரு வருடமும் அதிகமான மக்கள் வந்து போகும் இடம் எது? அதுவும் அந்த காபா. ஒரு வருடத்துக்கு குறைந்தது 4 மில்லியன் 40 லட்சம் மக்கள் அந்த காபாவுக்கு வந்து போகிறார்கள். நினைத்து கொள்ளுங்கள், நான் இப்படியான இடத்துக்கு போக போகிறேன். போனவர்கள் இருப்பீர்கள், முதலாவதாக போகிறவர்கள் இருப்பீர்கள். உள்ளத்தில் இந்த சிந்தனையை பதிய வைத்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. உலகத்தில் விலை உயர்ந்த ஆடை, எக்ஸ்பென்சிவ் ஆடை உடுத்தது யாரு? இப்பொழுது உலகத்தில விலை உயர்ந்த ஆடை உடுத்து கொண்டிருப்பது யார்? மனிதன் அல்ல, மன்னரும் அல்ல, ராஜாவும் அல்ல. சகோதரர்களே, உலகத்தில் விலை உயர்ந்த ஆடைகளை உடுத்து கொண்டிருப்பது அல்லாஹுடைய காபா. அல்லாஹுடைய காபா. சகோதரர்களே, அந்த உடுப்புடைய, அந்த திரையுடைய, அந்த காபாவினுடைய கேட்டினுடைய சைஸ் என்ன தெரியுமா? 1300 கிலோ. 1300 கிலோ ஆடையை உடுத்திருக்கிறது காபா.
அதில் 280 கிலோ தங்கம் சகோதரர்களே, 280 கிலோ தங்கம். இதையெல்லாம் போய் பார்த்து சிந்தியுங்கள் சகோதரர்களே. கருப்பு நிறத்தில் தான் நாம் காபாவை கண்டிருக்கிறோம். முதலாக காபாவுக்கு திரை போட்டது யார்? உலமாக்களிடம் இதற்கு 3 கருத்துகள் இருக்கிறது, வரலாற்று ஆசிரியர்கள். முதலாவது கருத்து, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தான் காபாவுக்கு முதலாக புடவை போட்டார். இரண்டாவது கருத்து, ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாட்டனார் அதுனான் என்பவர், தந்தை வழி பாட்டனார் அதுனான் தான் காபத்துல்லாவுக்கு முதலாக புடவை போட்டார். மூன்றாவது கருத்து, யமன் நாட்டை சேர்ந்த தபா அல் ஹிம்யரி என்ற அரசன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல 100 வருடங்களுக்கு முன்னால் வந்தவன், அவர்தான் காபாவுக்கு முதலில் திரை போட்டார். யாரு போட்டாலும் பரவாயில்லை, ஆனால் காபா ஆரம்பத்தில் கருப்பு நிறத்தில் திரை போடப்படவில்லை சகோதரர்களே. காபாவுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட திரை என்ன கலர் தெரியுமா? சிவப்பும் வெள்ளையும். வரலாறை பிரட்டி பாருங்கள், இதெல்லாம் சிவப்பும் வெள்ளை, ஒயிட் அண்ட் ரெட் கலர் திரை. யமன் நாட்டை சேர்ந்த திரையைத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக திரையாக போட்டார்கள். அதேபோல் பின்னால் வந்த ஹலீஃபாக்கள் வெள்ளை நிறத்தில் போட்டார்கள், பச்சை நிறத்தில் போட்டார்கள், மஞ்சள் நிறத்தில் திரை போட்டார்கள். அப்பாசிய ஹிலாஃபத் வந்தது. அப்பாசிய ஹிலாஃபத் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை முப்பெரும் பரம்பரை ஆட்சி செய்தது. முதலாவது பரம்பரை உமையாக்கள். உமையாக்கள் என்றால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய பரம்பரையைச் சேர்ந்தவர்கள். இரண்டாவது அப்பாசியர்கள். அப்பாசியர்கள் என்றால் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய பரம்பரையில் வந்தவர்கள். மூன்றாவது உஸ்மானியர்கள். இவர்களில் அதிகமானவர்கள் அஜமியர்கள். அப்பாசிய ஆட்சி காலத்தில் ஜாஃபர் அல் முத்தவக்கில் என்ற மன்னர் இருந்தார். மிகவும் பேணுதலான பக்குவமான உயர்ந்த அரசன் அவர். அவரிடம் வந்து மக்கள் முறையிட்டார்கள், காபாவை அதிகமாக மக்கள் தொடுவதால் அதனுடைய திரைச்சீலை கலர் மாறிக்கொண்டே இருக்கிறது, என்ன செய்ய வேண்டும்? அதனுடைய நிறத்தை மாற்ற வேண்டும். அன்றுதான் முடிவெடுத்தார்கள், காபாவுக்கு கருப்பு நிறத்தில் நாம் திரையை அனுப்புவோம். அன்றுதான் முதலாக காபாவுக்கு கருப்பு நிறத்தில் திரை போடப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அதே நிறம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, காபாவில் இருக்கிறது தங்க பீலி, மீசாப். மீசாபை யார் வைத்தது? இப்பே இருக்கக்கூடிய மீசாப். முதலாக மீசாப் வைத்தது குறைஷியர்கள். முதலாக தங்க பீலியை வைத்தது குறைஷியர்கள். ஆனால் அப்பொழுது தங்கமாக இருக்கவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 35 வயதாக இருக்கும் பொழுது அந்த பீலியை வைத்தார்கள். அதற்கு பின்னால் அப்துல்லா பின் சுபைர் வைத்தார். அதற்கு பின்னால் ஹஜ்ஜாஜ் வைத்தார். சகோதரர்களே, இப்பொழுது இருக்கக்கூடிய தங்க பீலி மன்னர் ஃபஹதால் வைக்கப்பட்டது. சகோதரர்களே, காபத்துல்லாவில் இருக்கிறதே கதவு, அந்த கதவு 280 கிலோ தங்கத்தால் ஆன கதவு. அது முதலாக கதவு போட்டது யார்? அதிலும் பல கருத்துகள். இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த தங்க கதவு மன்னர் சல்மான், இப்பொழுது அரசனாக இருக்கக்கூடிய சல்மானுடைய தந்தை அப்துல் அசீஸ் என்பவர் தான் முதலாக தங்க கதவை வைத்தார். இப்பொழுது இருக்கும் தங்க கதவு அங்கே போய் பாருங்கள். அந்த கதவில் எழுதப்பட்டிருக்கும் சுனிஅ ஹாதல் பாப் ஃபி அஹ்தில் மலிக் அப்துல் அசீஸ். இந்த கதவு செய்யப்பட்டது அப்துல் அசீஸுடைய ஆட்சியில் என்பதாக. சகோதரர்களே, காபத்துல்லாவில் அல்லாஹ் 3 கற்களை வைத்திருக்கிறான். 3 கல். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அங்கே போய் ஸ்மார்ட் போன் இல்லாமல் போக மாட்டீர்கள். போய் இந்த பயானை கொஞ்சம் கேளுங்கள். ஒவ்வொரு இடங்களையும் பார்க்கும் பொழுது இதை கேட்டுவிட்டு அந்த பெருமதியோடு பாருங்கள்.
காபாவுக்குள் சகோதரர்களே அல்லாஹ் 3 கற்களை இறக்கி வைத்திருக்கிறான். நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஹஜருல் அஸ்வத் மாத்திரம்தான் சொர்க்கத்து கல் என்பதாக. இல்லை சகோதரர்களே, ஹஜருல் அஸ்வத் சொர்க்கத்து கல். அது இறக்கப்படும் பொழுது பாலை விட வெள்ளையாக இருந்ததாம். எப்படி? பாலை விட வெள்ளையாக இருந்த அந்த கல் இறக்கப்பட்டதற்கு பின்னால் பாவிகளின் கை பட 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 அந்த கல் கருப்பாக மாறிவிட்டது. சகோதரர்களே, இன்னும் 2 கல் இருக்கிறது. முதலாவது கல் அர் ருக்னுல் யமானி, 2வது கல் அல் மகாம், அதாவது மகாம் இப்ராஹிம். சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திர்மிதியில் ஹதீஸ் வருகிறது, அர் ருக்னு வல் மகாம். மகாம் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏறி நின்ற கல். அந்த கல் இருக்கிறதே, அந்த கல்லும் காபாவினுடைய ருக்னுல் யமானி ஹஜருல் அஸ்வதுக்கு அடுத்த பக்கத்தில் இருக்கும். அதையும் திறந்து வைத்திருப்பார்கள், போய் பாருங்கள். சகோதரர்களே, அந்த 2ம் சுவர்க்கத்தின் மாணிக்க கல் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாகூத்தானி மின் யாகூத்தில் ஜன்னா. சகோதரர்களே, அந்த 2 கல்லும் இறங்கும் பொழுது எப்படி தெரியுமா இருந்துச்சாம்? எப்படி தெரியுமா இருந்துச்சாம்? இறங்கும் பொழுது அதனுடைய வெளிச்சத்தால் வெஸ்டும் ஈஸ்டும் நிறைந்திருந்ததாம். கிழக்கும் மேற்கும் அந்த கல்லுடைய வெளிச்சத்தால் நிறைந்திருந்ததாம். அல்லாஹ் என்ன செய்தான்? தமஸல்லாஹு நூரஹுமா, அந்த கற்களுடைய ஒளியை அல்லாஹ் எடுத்து விட்டான். அதே பிரைட்னஸோட இருந்தா இப்ப நாங்க காபத்துல்லாவுக்குள்ள போக இயலாது, கண் கூசும், கிட்ட நெருங்க இயலாது. சூரியனை கொண்டு வந்து வைத்தால் எப்படி இருக்கும்? சிந்தித்து பாருங்கள். தொடப்போக்கல மக்காம் இப்ராஹிமை நெருங்கக்கூடிய நேரத்தில் இந்த சிந்தனை வர வேண்டும் உங்களுக்கு. அடே, நான் சுவர்க்கத்து கல்லுக்கு பக்கத்தில் நிற்கிறேன், இந்த கல்லுடைய பிரகாசம் எப்படி இருக்கும்? சகோதரர்களே, அந்த மக்காம் இருக்கிறதே எவ்வளவு அதிசயமான கல் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாதம் இருக்கிறது. அதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாதம் இருக்கிறது. காபாவை அந்த கல்லுக்கு மேல் ஏறி நின்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினார். எங்கெல்லாம் கட்டினாரோ, எந்த பக்கமெல்லாம் கட்ட வேண்டுமோ அந்த பக்கமெல்லாம் அந்த கல் வளைந்து வளைந்து போகுமாம். குர்ஆன் ஹதீஸ் அதனுடைய வெளிச்சத்தில் நான் பேசுகிறேன். நீங்கள் அங்கே போனால் யாரை நினைக்காவிட்டாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நினைக்க வேண்டும் சகோதரர்களே. ஏன் தெரியுமா? அவருடைய தியாகத்தால் உருவானதுதான் அந்த ஹரம் சகோதரர்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகம் அது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த தியாகத்தின் விளைவு அது. உலகத்தில் ஒவ்வொரு வருடமும் ஹஜ் செய்கிறார்கள். யாரை நினைக்கிறார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நினைக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் உதுஹியா யாரை நினைத்து? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நினைத்து. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அந்த சஃபா மர்வாவில் தொங்கோட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. யாரை நினைத்து? அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தை நினைத்து. சகோதரர்களே, நீங்க ஹரத்துக்கு போய் இறங்குறதுக்கு முன்னால் பெரிய ரோடு ஒன்று வரும். அந்த ரோட்ற பேரே என்ன ஹஜரத்? இப்ராஹிம் கலீல் ஸ்ட்ரீட். ஹஜரத்ல கேளுங்க, அந்த ரோட்ற பேரே பெரிய போர்டு அடிச்சிருப்பாங்க, இப்ராஹிம் கலீல் ஸ்ட்ரீட். சகோதரர்களே, சாதனை இதுதான். வாலிபர்கள் இருக்கிறீங்க, பெரும் பெரும் தாயிக்கள் இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்குது. நீங்க பொறாமைப்படப்பட வேண்டிய ஆக்கள். நீங்க எத்தனை பேர் எனக்கு தெரியுமா? எத்தனை பேர் அவங்க சிலர் இந்த பயான கேட்டுட்டு இருப்பாங்க, கேட்டாவது மாறட்டும் சொல்றேன் நான். எத்தனை பேர் கொழும்புல 7, 8, 10 ப்ராப்பர்ட்டி இருக்குது கொழும்புல அவருக்கு. எங்கட ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்ல அவருக்கு 10க்கு 20க்கு மேல காணிகள் இருக்கிறது. வெளிநாடுகள்ல இருந்து லட்சம் லட்சமா கொற்றார். அவர் நினைத்தால் சகோதரர்களை, அவர் நினைத்தால் அவர் உலகத்தில விலை உயர்ந்த வாகனத்தில போய் ஹஜ் செய்யலாம். ஆனால் இன்னும் அந்த ஹரத்தில் அவர் கால் வைக்கவில்லை. சகோதரர்களே, பணம் இருந்தால் போக முடியாது, பலம் இருந்தால் போக முடியாது, வசதி இருந்தால் போக முடியாது. அல்லாஹ் பிச்சை போடணும். இது
எத்தனை மக்கள் கடலை வித்து, வடை வித்து, கஞ்சி வித்து காசு சேர்த்து ஹஜ்ஜி செய்தார்கள். அல்லாஹ் போட்ட பிச்சை சகோதரர்களே. அல்லாஹ்க்கு நீங்க எவ்வளவு ஷுக்குர் செய்யணும். அல்லாஹ் மவுத்து வரைக்கும் அந்த மண்ணை மிதிக்கும் பாக்கியத்தை உங்கள் எல்லோருக்கும் தருவானாக.